அப்படி பாருங்க. அப்படி இல்லை, சரி எப்படி பிடிக்கும் செல்ல அப்படி பிடிக்கணும். ஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக எடுக்குவா. அந்த பக்கம் வீடு இருக்காங்க ஐயா. எல்லாம் வந்தேன்னா எல்லாம் வந்து அவ்வளோதான். கரெக்டாக தான் போட்டு வச்சுருப்பாங்க. சூப்பர் ஏரியா இதெல்லாம். இப்போ தான் வரீங்களா அந்த பக்கம்? என்ன கோயில்? வந்துக்கிறாங்க. கையில் வச்சுலாம் காட்டு. வீடியோ போய் சன் டிவிக்காக உங்கள் அன்பு அசாம். இந்த இடத்த பற்றி ஒன்று சொல்ல தெரியுமா கரெக்டாக? இல்லை நின்று சும்மா பேசுவேன் கரெக்டாக சொல்லுவா. முடியலடா. இன்றைக்கி லீவு, சண்டே, சும்மா சுற்றி பார்க்கலாம் சொல்லிட்டு வந்தோம். சமைச்சு சாப்பிட்லான்னு ஐடியா இருந்துச்சு. ஆனால் சமைச்சு சாப்பிட்ற ஐடியாவில் வந்தது டைம் லேட் ஆகிடுச்சு சொல்லிட்டு யாரும் சமைக்கிற ஐடியாவை விட்டுட்டாங்க. சரி இடத்த பார்த்துட்டு சுற்றிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் சூப்பராக இருக்குது. நலவாடுன்னு சொன்னாங்க. அதுதானா சரியான ஊர் பேருன்றது இல்லை. ஆனால் எனக்கு சொன்னது வந்து நலவாடுன்னு தான் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. பக்கத்தில் ஒரு பக்கம் ஆறு இருக்குது, ஒரு பக்கம் கடல் இருக்குது. இடையில தான் பார்த்திங்கன்னா அந்த மரத்தோப்பு, ஐநார் கோவில், அது எல்லாமே அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. வித்தியாசமாக இருக்குது இடம். மீதி போயிட்டு கடல்கிட்ட காட்டுறேன். பீச்சு போயிட்டு அங்கே எப்படி இருக்குது பிளேஸுன்றதை காட்டுறேன். இது வந்து கோவில் பிளேஸு. பீச்சு நெருங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கே தெரியும் தூரத்தில் பார்க்கும்போது கடல் இருக்கிறது. இடம் வந்து செம அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் யாராவது பாண்டிச்சேரி பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். இயற்கையாக ஒரு பிளேஸ் வேணும், சமைச்சு சாப்பிட்ற மாதிரி, இல்லை சும்மா மைண்ட் ரிலாக்ஸுக்காக வரணும் அப்படின்னா இடம் சூப்பர் இடம். கடலுக்கு மத்தியில் பக்கத்தில் ஆறு, ரெண்டுத்துக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு பிளேஸு அழகாக இருக்குது. முந்திரி மரம்லாம் இருக்குது, சவுக்கை பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குது. வந்துட்டேங்க பீச்சுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுதா, செமையாக இருக்கு. ஆனால் பாண்டிச்சேரியில் மற்ற பீச்சுக்கு போகிறத விட இந்த பீச்சு வந்து நல்லா இருக்குது. நலவாடு தவளக்கோப்பம் உள்ள வரணுமா? எனக்கு உண்மையே தெரியாது, ஃபஸ்ட் டைம் வரேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னது தான். ஒன்ஸ் நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள்.
ஆனால் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக சமைக்கிற மாதிரி ஐடியா வச்சுட்டு வாங்க. அதுதான் வந்து நல்லாயிருக்கும். சமைச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான பிளேஸ். ஓகேவா? அங்கே நிற்கிற எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த சிப்பியாக ஏதோ சொல்லுவாங்கள்ல, அதை பொறுக்கிறாங்க. எனக்கு சரி தெரியல. ஒரு விஜய் எங்கள் குரூப்பில் வந்து ஒரு சூப்பர் பெயிண்ட்ரு, செம வேலை செஞ்சார் ஒரு காலகட்டத்தில். இப்போ தவறி போய் விழுந்து அடிபட்டு இப்போ கொஞ்சம் அந்த அளவுக்கு செய்ய முடியாமல் இருக்கார். நான் சூப்பர் வேலை செய்வார். எல்லா வேலையும் தெரியும் பெயிண்டில். உங்களுக்கு ஒரு வேலை பெயிண்ட் அடிக்கணும் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்கேயா இருந்தாலும், தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயா இருந்தாலும் கண்டிப்பாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து செய்து தருவாங்க. சரிங்களா? எதையோ பொறுக்கிறாங்க, கும்பலாக பொறுக்கிறாங்கன்னா பொறுக்கிறாங்கன்னு தெரில. முருகல ஐநூறு தென்னரசனா தென்னரசனா பேடி பாரு. ஐநூறு செமையா பேடி. உள்ள போயிடுச்சு. இது பேருண்ணா சிப்பியா? ஆ பேர் சொல்ல. இது பேர் மட்டிகளி. மட்டிகளி. ஆமா, இது செம டேஸ்டா இருக்கும். இது கடல்ல வாழற ஒரு உயிரினம். பக்காவா இருக்கும். வாங்க. என்ன பண்ணோம்? வேக வச்சு சமைச்சு சாப்பிடுவோம். மட்டிக்கிளியா? ஆ ஹோய். முருகல் அசாம் சரி ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம். முடிச்சுக்கிறோம். வீடியோ போகும்போது கண்டிப்பாக காட்டுறேன். அதோட முடிச்சுக்கிறோம். சரிங்களா? ஓகே. இதுக்கு பேர்னா மெட்டுக்கிளியா மட்டுக்கிளியா? மட்டுக்கல்லி. இவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கோம். நாங்கள் போயிட்டு இதை சமைச்சு சாப்பிட போகிறோம். யாருக்கு தேவையோ அவங்க கும்பலாக வரலாம். வரணும். என்ன முடிஞ்ச பெருசு நான் தூக்கிறேன். எடுத்துறீங்களா வீடியோ? கிளம்பிட்டோம் பீச்சை விட்டு. ஒரு ஈவினிங் டைம் வந்தால் செம பிளேஸு. ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் மதிய டைம் வந்துட்டோம். ரொம்ப வெயில், இந்த மணல் சூடு எல்லாம் ரொம்ப மூச்சு வாங்க வைக்கிது. நீங்கள் வரணும் அப்படின்னா ஈவினிங் டைமில் வந்தால் சூப்பராக இருக்கும் பிளேஸ்.
சரிங்களா? பாடிஸ் நான் போய் சாரைகள் வச்சுருவோம் போய் அப்படியா? சாரைகள் வந்து வைக்க போற சொல்றாரு. அவ்வளோ சாரைகள்லாம் இல்லை. எங்க சாரை எங்க போலாம் வச்சுருவோம். ஒதுக்குவாங்க. அப்படியே லொகேஷன் அப்படியே மாத்துங்க ஐயா. அங்கே மாத்துங்க, அங்கே பாருங்க. காட்டு போடுப்பா. அவர் தான் குரு. அந்த படுகிற பார்த்தீங்களா, படுத்துறாரு, அவர் தான் என் குரு. அது பக்கத்தில் நிற்கிறது துணை குரு. ஆஹா, அவர் மெயின் குரு. இது வடகுரு. குருவுக்கு மேலே குரு. அவர் வந்து அந்த சிவப்பு டிஷர்ட்டு அது கீழே படுத்துறது தான் சின்ன குரு. குரல் வீரனே எங்க வீடு யாரு எடுக்கிறா? ஆண்பால் ஐயா ஏன் ஏது மாதிரி பாருங்க. நீதான் தெரியுமா ஆம்பளை சொல்லு. சவுப்பா நீங்க வீடு எடுத்த பார்த்தா என்ன முடிச்சு விட்டீங்க. தமிழ் சுமக்குவா. பார்த்து பொறுமையா ஐயோ என்னடா உட்காரா எல்லாத்தையும் வீடியோ எடுத்து யூடியூப்ல போட போறேன்னா கண்டிப்பாக ஓட்டுறோம். அது பேசுங்க. அது அதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுத்துட்டேன் கொடுக்குறதெல்லாம் கொடுத்துருவான். வாய்ஸ்லாம் கொடுத்துருக்கான். அப்படிலாம் கொடுக்காமலாம் இருக்க மாட்டான். அப்பா ஐயோப்பா லைவ் போதாண்ணா ரெக்கார்டிங்கா? ரெக்கார்டிங் தான். லைவில் போ பாடியா. வீடியோ வெளியிட்டு போறீங்க. வீடியோ வெளியிட்டு தான் எடுக்குது. ஐயோ தப்பு. என்ன தப்பு? கப்பில் தண்ணி கொடுத்து என்ன தப்பு? 2200 மொத்தம் 2000 இவன் ஃபேஸ் மட்டும் தான் தெரியாது. மீதி 700 அவங்க தான் பப்ளிசிட்டி பிடிக்காது. அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் ஒன்றும் அதுதான் அது நீ வச்சுக்க 200 அவர் பாரு பேலன்ஸ் 30 நீ வச்சுக்க. எவ்வளோ வேஸ்ட் எவ்வளோ? 120. அதெல்லாம் 200 நீ வச்சுக்க. நான் உனக்கு 200 கொடுத்துறேன். கணக்கு ஏன் ஜெட்டி இல்லை 700 நம்ம இது பொறுத்த நம்ம பேலன்ஸ். அதான் கணக்கு. ஷேர் பண்ணுங்க. நீங்கள் நான் வரேன். நாங்கள் வேலை முடிச்சு தான் வரணும். சரி நீங்கள் எடுத்துக்கூட ஐயா. ஏன் ஆனந்தம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லது எப்பவுமே நமக்கு அது கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுங்க ஐயா. வாங்க சர கையில் வச்சுக்கிறேன். வைங்க அப்படிங்க கையில் வாங்கி முதல் வைங்க. கொஞ்சம் சமத்துவனப்பா ஆளு கட்டியா. ஆனால் அதுக்கு அதாங்க சிச்சுவேஷன் தான் 120 இருக்குது வேறு இல்லை. எப்பா அந்த பிரியாணி 400 400 அந்த பிரியாணி பார்த்துங்க. சாப்பிடலாமா? அதுக்கப்புறம் வாய்ஸ் போட்டு சாப்பிட விடு. கட் பண்ணுறோம். நீ விடு அப்படியே உள்ள போட்ட அவ்வளோதான்.
பட்டாசு மாதிரி சுருன்னு ஏறும். ஆயிடானு டேய் இதுதான் எங்க வீட்டு வாண்டு. வாய்ப்பா காலையில் பிடிச்சோம். அது ஈவினிங் வரைக்கும் ஆகிடுச்சு. ஈவினிங் முடிஞ்சு நைட்டும் ஆகிடுச்சு. அதை சுத்தம் பண்ணுறது தான் இதில் இருக்க அதிகமான வேலை. சாப்பிட்றது நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால் பிடிச்சி எடுத்தோம். சுத்தம் பண்ணுறது ஒன்று ஒன்றா எடுத்து அதில் ஒரு சின்ன அழுக்கு மாதிரி இருந்துச்சு. அந்த அழுக்கு கிள்றது தான் இதில் இருக்கிற பெரிய வேலை. மற்றபடி அதில் அலசறது போகிறதுலாம் பிரச்சனை கிடையாது. சில பேர் சொன்னாங்க, ஒரு நாள் அதாவது தண்ணியில் போட்டு அதுக்கு பிற்பாடு கழுவினீங்கன்னா மண்ணெலாம் போயிடும் அப்படின்னாங்க. சில பேர் சொல்கிறது என்னென்னா, எப்போ கழுவினாலும் மண் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் நாங்கள் ஒரு முறைக்கு பல முறையாக அலசிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக முடிச்சிட்டோம். இப்போது டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமு. உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு யாராவது சமைக்கணும் போகணும் அப்படின்னா கும்பலாக வாங்க, சேர்ந்து சமைச்சு சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.